நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துருந்துட்டீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60K பிசி பில் தான் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் அண்ட் ஒன்லி நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, இல்லை அதுக்கு ஜிபியூ நம்ம போகணுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 60Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசி ஒர்த்தா இல்லை ஒர்த் இல்லைன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ உங்களோட சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசி பில்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம GTX 1650 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RX 590 அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இல்லை பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் வேறு கிராஃபிக்ஸ் கார்டு கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லாதனால பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்ட்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ப்ராசர் கண்ணில் மாட்டிச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட AMDயோட Ryzen 5 8500G ப்ராசர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராசரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் 6 கோர்ஸ் 12 த்ரெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இதோட TDP பார்த்தீங்கன்னா 60 வாட் தான் TDP. அண்ட் இதோட L3 கேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 16 MB L3 கேட்ச் கொடுத்துருக்காங்க. L1 வந்து 9 MB நினைக்கிறேன். L2 வந்து 12 அந்த மாதிரி எனக்கு கரெக்டாக தெரியல. பட் L3 கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 16 MB L3 கேட்ச் கொடுத்துருக்காங்க. AMDயோட Radeon 740M அப்படின்ற இன்பில்ட் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேமிங்லையும் சரி எடிட்டிங்லையும் சரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராசஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்ட். ஸோ மதர் போர்ட் நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து MSIயோட B650M அப்படின்ற மதர் போர்ட் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 12K அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து NVMe SSD யூஸ் பண்ணலாம். USB பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அண்ட் HDMI சப்போர்ட் இருக்குது, VGA சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RAM சைட் போனால் இதில் DDR5 RAM போட்டிருக்கோம். DDR5 RAM எதுக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 5100 MHz RAM யூஸ் பண்ணுறோம். DDR5 2 RAM அதாவது 16GB வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக போட்டிருக்கும் 32GB. பிகாஸ் வந்து இதில் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணல. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் RAM இன்க்ரீஸ் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா RAM கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதில் டோட்டலாக 32GB RAM யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட க்ரூஷலோட RAM தான் சூஸ் பண்ணியிருக்கோம். எந்த பிராண்டில் நீங்கள் RAM எடுத்தாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10K கிட்ட வருது. ஸோ அதனால் எந்த பிராண்ட் வேணுமோ வாங்கிக்கோங்க. பட் நான் இதில் க்ரூஷல் சூஸ் பண்ணியிருக்கேன். RAM வந்து பார்த்தீங்கன்னா 10K வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 15K. அண்ட் அது இல்லாமல் நம்மளோட மதர் போர்ட் 12K. அண்ட் அதுக்கடுத்து நம்மளோட RAM. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37,000 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செலவாயிடுச்சு. இதில் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 23,000 இருக்குது. ஸோ அந்த 23,000 SMBS வாங்கணும், கேபினெட் வாங்கணும், அண்ட் அது இல்லாமல் SSD அண்ட் ஒரு NVMe SSD வாங்க போகிறோம். ஸோ அந்த நாலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா SSD. ஸோ SSD வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 SSD யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா NVMe SSD, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் SSD. NVMe SSDயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 TB ஸ்டோரேஜ் இருக்க NVMe SSD யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. என்ன போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த NVMe SSDனா 5000 MB/s வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SSD போகிறோம். ஸோ SSD வந்து பார்த்தீங்கன்னா 500GB SSD தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு SSD வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா HDD கூட வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வாங்கிக்கோங்க. SSD வந்து என்ன பிராண்ட்னா க்ரூஷலோட BX500 SSD தான் அதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 2000 அமேசானில் விற்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா SMBS. ஸோ SMBS வந்து பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரோட MWE650 பிரான்ச் SMBS தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 5490 வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5.5Kன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியாச்சு. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து நீங்கள் வந்து இதுக்கு தேவைப்படுற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கி நீங்கள் போடுறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் வாங்கி இந்த பிசி பில்ல ஒரு 52Kல 54Kல வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ நான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியே நினச்சிங்கன்னா இன்னும் 10,000 இல்லை 12,000 போட்டிங்கன்னா 62,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிசி பில் பண்ணலாம். பட் ஆனால் கேபினெட் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா போகும். அதனால் வந்து ஒரு 64,000-65,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிசி பில் பண்ணிடலாம். இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி RX 590 சூஸ் பண்ணிங்க, இல்லைனா வந்து GTX 1650 சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பிசி பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 64-65Kல முடிச்சிடலாம். இல்லை ப்ரோ எனக்கு கிராஃபிக்ஸ்லாம் வேணாம் ப்ரோ எனக்கு பட்ஜெட் டைட்டாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த 50Kல வந்து பார்த்தீங்கன்னா 52-54Kல வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் முடிக்கலாம். அண்ட் ஆல்சோ வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு அந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதோட பெஞ்ச் மார்க்ஸும் நான் சொல்கிறேன். கிராஃபிக்ஸ் கார்டு லெவலில் கிடச்சிருக்கு, வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு லெவலில் கிடச்சிருக்கு. அதையும் நான் சொல்கிறேன். நான் சொன்ன இந்த 2 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எது உங்களுக்கு தேவையோ அதை பார்த்து வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு ஆல்ரெடி சொன்னப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய பட்ஜெட் இருந்துச்சுன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நல்ல ஒரு எஃபிஷியன்ட் கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கி போட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ராசருக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வரும். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம் தான். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா
டிஃப்ரெண்டான ஒரு கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட விலை வந்து 2K. ஸோ அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக் நைஸ் கேமிங் கேபினெட் அப்படின்னு ஒரு கேபினெட். ஸோ அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2Kக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு 3 ஃபேன் வச்சு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு RGBயோட நல்ல லுக்கிங்கில் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேறு கேபினெட் கூட சூஸ் பண்ணிடுவோம். நான் இந்த கேபினெட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பட்ஜெட்டான ஒரு 2K கூட ஒரு RGB கேபினெட்டாக இது வந்துச்சு. இல்லை ப்ரோ எனக்கு ஒரு பிராண்டடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜெப்ரானிக்ஸில் ஒரு கேபினெட் இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த ஒயிட் கேபினெட் அதோட விலை ஆனால் வந்து 3500 கிட்ட இருந்துச்சு. வேணா அதை வாங்கிக்கோங்க. கேபினெட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். கேபினெட்டும் சரி ரேமும் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசரோட பெஞ்ச் மார்க்ஸ் எடுத்துப்போம். ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கீக் பெஞ்ச் மல்டி த்ரெட் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னா கிட்டத்தட்ட 21,655 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி த்ரெட்டில் எடுத்துருக்கு நம்மளோட ப்ராசர் AMD Ryzen 8500G ப்ராசர். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சினி பெஞ்ச் 2024 லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோரில் 101 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு, மல்டி கோரில் 742 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. இது வந்து i7 11th ஜென்னோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படியே கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் போயிடலாம். ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பெஞ்ச் மார்க்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராசர் அண்ட் அது இல்லாமல் கிராஃபிக்ஸ் கார்டில் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா CPU பெஞ்ச் மார்க்ஸ் போயிடலாம். அதாவது இன்பில் கிராஃபிக்ஸ் கார்டில் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா Apex Legends இது வந்து பார்த்தீங்கன்னா 1080pயில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் செட்டிங்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 FPS கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 55 FPS ஆவரேஜாக கிடச்சிச்சு. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி வந்தோம்னா கால் ஆஃப் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 180pயில் மீடியம் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 FPS கிடச்சிருக்கு. இது வந்து குட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஒரு இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணுறது குட். பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஸ்ட்ரைக் 2. ஸோ கவுண்டர் ஸ்ட்ரைக் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே 180pயில் மீடியம் செட்டிங்ஸில் கிட்டத்தட்ட 105 FPS கிடைக்குது. சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 115 FPSலாம் போச்சு. அண்ட் அப்படியே வந்து நம்மளோட சைபர் பங்க்கில் வந்தோம்னா சைபர் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ செட்டிங்ஸில் 1080pயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 FPS கிடைக்குது. அண்ட் அப்படியே நம்மளோட God of War போனால் God of Warல 180pயில் மீடியம் செட்டிங்ஸில் 41 FPS கிடைக்குது. அண்ட் GTA 5ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை செட்டிங்ஸில் நினைக்கிறேன் இது மட்டும் 1080pயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 62 FPS கிடைக்குது. அண்ட் அது இல்லாமல் மீடியம் செட்டிங்கில் 6 to 70 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரோட பெஞ்ச் மார்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டில் இந்த ஒரு ப்ராசர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் இந்த கேம்ஸில். அண்ட் அப்படியே நம்ம வந்து இந்த தடவை கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு என்ன இந்த ப்ராசர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாமா. கிராஃபிக்ஸ் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா RX 590 தான் வந்து இதில் கிட்டத்தட்ட 12,000 வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டு இருந்தாங்க. ஈவன் GTX 1650 கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன வீடியோவில் அந்த 50K PC பில்லே நிறைய பேர் 590 ப்ரிஃபர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு GPU இதில் புல் பண்ணியிருக்கேன். அதோட பெஞ்ச் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து GTA 5ல வந்து பார்த்தீங்கன்னா 1080p அல்ட்ரா செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS கிடைக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசரில் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஹை செட்டிங்ஸில், இது வந்து அல்ட்ரா செட்டிங்ஸில். ஸோ அதனால் வந்து செட்டிங்ஸ் மாறதில்லை. ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகும். பட் ஆனால் அல்ட்ரா செட்டிங்ஸில் 60 FPSன்றது குட் வித் கிராஃபிக்ஸ் கார்டு. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி வந்தோம்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை செட்டிங்ஸில் 1080pயில் கிட்டத்தட்ட 60+ FPS கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 65 FPS கிடைச்சிச்சு நான் ஆடும்போது இல்லை நான் பார்க்கும்போது ஒரு 65 FPS கிடச்சிச்சு. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் பங்க் 2077ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1080pயில் ஹை செட்டிங்ஸில் 46 FPS கிடைக்குது. அண்ட் அப்படியே ஃபார் கிரை 6 ஹை செட்டிங்ஸில் 1080pயில் 55 FPS ஆவரேஜாக கிடைக்குது. அண்ட் God of Warல ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை செட்டிங்ஸில் 73 FPS கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டோட பெஞ்ச் மார்க்ஸ். ஸோ நம்மளோட இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பெஞ்ச் மார்க்ஸ் எந்த ப்ராசரோட வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் வந்துச்சுன்னா இது நம்மளோட இன்ட்ரோட i5 13th gen ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணி இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டதுனால இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிச்சு. நீங்கள் ஒரு வேளை நம்மளோட AMD ப்ராசர் போட்டிங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா FPS கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நம்ம ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 5100 MHz ரேம் யூஸ் பண்ணுறோம். பூஸ்ட் நிறைய கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மேபி கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா GTX 1650 போட்டிங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 FPS, அதாவது RX 590க்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 3 FPS வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா RX 590 வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர். நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க போகிறீங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை ஒரு 7000 8000லாம் வாங்கணும்னு வச்சிங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு வேணால் வாங்கிக்கோங்க. GTX 7050 Ti வாங்கிக்கோங்க. அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது வீடியோ எடிட்டிங்க்கு. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்க்கு வந்தோம்னா வீடியோ எடிட்டிங் இன்பில் கிராஃபிக்ஸ் கார்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைல் ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்பில் கிராஃபிக்ஸ் கார்டில் நல்லா ஒர்க் ஆகும். பட் ஆனால் அதுவே நீங்கள் வந்து கேமரா ஃபுட்டேஜஸ்லாம் வச்சிங்க இல்லை 4Kல வச்சிங்கன்னா லேக் நிறைய இருக்கும். அதனால் உங்களால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போடுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா பி-ரோல் வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா லேக் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மொபைல் ஃபுட்டேஜில் நீங்கள் பி-ரோல் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேக் இல்லாமல் ஒர்க் ஆகும். இருந்தாலும் கொஞ்சம் லேக் இருக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா. பட் அதே வந்து எக்ஸ்போர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் டைம் ஒரு 5 minutes நீங்கள் வீடியோ பண்ணாலும் 10 minutes 12 minutes எடுத்துக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து கேமரா ஃபுட்டேஜ்லாம் வச்சிங்கன்னா ½ hour மேலே தாண்டிடும். அண்ட் இந்த வீடியோவை நான் வந்து அந்த ஒரு ப்ராசஸில் இது பண்ணேன்னா
ஒரு ஆவரேஜாக ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும் ரன் பண்ண. ஸோ அதனால் வந்து 3Dலலாம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது இந்த ஒரு இதில் பெருசாக. நீங்கள் வந்து பிளெண்டர் கற்றுக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா மேபி ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் பிளெண்டரில் நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் பண்ண முடியாது. அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயும் அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கற்றுக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. 7050 Ti வச்சிருக்கேன் எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படி லேக் ஆகும். உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டில் போனீங்கன்னா சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. மேபி நீங்கள் RX 590 போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் உங்களுக்கு 3Dயில் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வேணும், 3D நீங்கள் நிறைய ரெண்டரிங் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணுற இருந்தால் தான் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போட்டுருக்காங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு ரன் பண்ணுங்கள். கேமிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் வந்து பிசி பில்ட் பண்ணிங்கன்னா 52Kக்கு வந்து பிசி பில்ட் பண்ணிடலாம். இல்லை ப்ரோ நான் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு தான் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 65K ஆகும். ஸோ அதனால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு, இல்லை ப்ரோ நீ இதை மிஸ்லீட் பண்ணிட்டேன், இல்லை ப்ரோ இதை தப்பாக யூஸ் பண்ணிட்டேன், இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் கற்றுக்கிறேன், பார்க்குறவங்களும் கற்றுப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்பு மட்டும் தான். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.